அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நாளை சக்தி வாய்ந்த ஆடி அமாவாசை. இந்த நாளில் நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய உப்பு மூட்டை பரிகாரம் நம்முடைய எல்லா கடன்களும் அடைந்து நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கிறதுக்கு நம்ம கட்டப்போகின்ற இந்த உப்பு மூட்டையானது எந்த நேரத்தில் எப்படி எந்த முறையில் கட்டணுங்கிறதான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். ஆடி அமாவாசையில் நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, வீட்டில் கண் திருஷ்டி போகிறதுக்கான பரிகாரங்கள் செய்கிறது, தர்ப்பணம் படையல் இது எல்லாமே செஞ்சாலுமே நம்முடைய வீட்டில் நம்ம அந்த அமாவாசை திதி நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த உப்பு மூட்டை பரிகாரம் இது நிறைய சகோதரிகளுக்கு தெரியும். நிறைய பேருக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோமா அப்படிங்கிறவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு விளக்கம். இந்த உப்பு மூட்டை பரிகாரமானது நம்ம எதற்காக இப்போ செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய குடும்பத்தில் நம்முடைய எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலுமே நிச்சயமாக அந்த கடன்கள் அடையுங்க. இதை நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டையும் இதுதான் உண்மையான ஒரு கருத்து. ஏன்னா இது பல பேருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வெளிச்சம் தந்திருக்கிற ஒரு பதிவு. நமக்கு அந்த உப்பு மூட்டை பரிகாரம் நம்ம செய்ய நீங்கள் ஆரம்பித்து மட்டும் பாருங்களேன். எல்லா மாதமும் அமாவாசையில் ஒவ்வொரு மாதமும் நம்ம சொல்லுகின்ற அந்த நேரத்தில் உப்பு மூட்டை மட்டும் உங்களுடைய வீட்டோட நிலவாசலை கட்டி நீங்கள் நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டி பாருங்கள். அப்படி செய்ய 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 உங்களுடைய கடன்கள் அடையும். கடன்கள் இப்போ எப்படி அடையும்? அந்த மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு மூலமாக ஒரு நமக்கு பணமானது உள்ளே வரும். ப்ரொமோஷனாக இருக்கலாம், இல்லை இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம், வேறு ஏதாச்சும் ஒரு வகையில் நமக்கு பண வரவுகள் உள்ளே வேலை வாய்ப்புகளை வேறு ஏதாச்சும் கூட நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஜாபு கூட கிடைக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பணமானது வீட்டுக்குள்ளே நம்முடைய கடன்கள் எல்லாமே அடையும். கடன் சொன்னோடனே நம்முடைய தனிநபர் கடனாக இருக்கலாம், இல்லை வண்டிக்கு வாங்கியிருக்க நிறைய பேர் பேங்க்கில் லோன் நம்ம வண்டி வச்சு கூட நம்ம பணம் வாங்குவோம். 2 வீலராக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், அது மாதிரி. அப்படி நம்முடைய ஹவுசிங் லோனு, ஜுவல்ஸ் லோனு, அடகு வைத்த நகைகள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரது, இது எல்லா விஷயம் நடக்கும். ஆனால் நிறைய பேருக்கு இதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இப்படி சின்னதான ஒரு உப்பு மூட்டை கட்டி இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குது, இது எப்படி நமக்கு நடக்கும் கூட தோணும். ஆனால் இது 200% உண்மை. ஏன்னா நம்ம பண்ணுற அந்த கல்லுப்பு, அந்த அமாவாசை திதி, இது எல்லாத்துக்கும் பயங்கர சக்தி இருக்குது. அதுவும் இந்த முறை வந்திருக்குது ஆடி அமாவாசை. அதனால் நீங்கள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய வீட்டோட நிலவாசலை கட்டுறதுக்கு மறக்கவே கூடாது. பெண்களுக்கு இப்போ நமக்கு லேடிஸ்க்கு இப்போ இந்த மாதங்களுக்கு முடியலமா, பீரியட்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட உங்கள் கணவர்கிட்டையோ குழந்தைங்கக்கிட்டேயோ சொல்லி இந்த அமாவாசையில் கட்ட சொல்லிடுங்க. ஏன்னா இது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நாள், திதி, யோகம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி எல்லாமே அது ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை திதியானது ரொம்ப ரொம்ப சக்தி பவர்ஃபுல். நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இதனுடைய அருமைகளை. அதனால் இந்த ஒரு நாளை மட்டும் தவறவே விடக்கூடாதுங்க. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கணும். பட்டு துணியாக இருக்கலாம், காட்டன் துணியாக இருக்கலாம், எதுனாலும் நம்ம பூஜா ஸ்டோர்ஸ் கடையில் கேட்டால் கிடைக்கும். மஞ்சள் துணி அந்த சின்னதான ஒரு பீஸ் மட்டும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டு, அதில் நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற கல்லுப்பு, அந்த கல்லுப்பை ஒரு பிடி எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் 5 ரூபாய் அல்லது 1 ரூபாய் நாணயம் அது வச்சுக்கணும். அதோடு சேர்ந்துட்டு ஒரு சின்னதான ஒரு தங்கம் இப்போ சாம்பிளுக்கு இப்போ காமிச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு வச்சு உங்கள்கிட்ட சின்னதான ஏதாவது நம்ம உடஞ்ச திருகாணி, மூக்குத்தி, ஏதாவது சின்ன ஒரு நம்மளுடைய நெக்லஸோட கொக்கி இருக்கும் பார்த்திங்களா, அந்த கொக்கியாக இருந்தால் கூட போதும். சின்னது ஒரு பேருக்கு, ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு தங்கம். அதோடு கூட அப்படி தங்கம் எங்கள் கிட்டே இல்லைம்மா அப்படின்னா தாராளமாக வெள்ளி வைக்கலாம். இப்போ தங்கம் இப்போ இருக்குது அப்படிங்கிறவங்க, ஆனால் அந்த உப்போடு சேர்த்து வைக்கிறப்ப அதோட கொஞ்சம் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். தங்கம் தேஞ்சிருமோ, தங்கம் இதாகிருமோ, பீஸ் டேமேஜ் ஆயிருமோ அப்படிங்கிறவங்க இந்த தங்கத்தை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சின்னதான ஜிப்லாக் கவர் எல்லா இடமும் கிடைக்கிது பார்த்திங்களா, அந்த கொட்டி ஜிப்லாக் கவரில் அந்த கோல்டை மட்டும் நீங்கள் தனியாக போட்டு கூட இதில் வச்சுக்கலாம். இது வச்சு முடிச்சுட்டு இதற்கு கல்லுப்பு, 1 ரூபாய் நாணயம் இல்லாட்டி 5 ரூபாய் நாணயம், தங்கம் இல்லாட்டி வெள்ளி, இதோட இந்த முறை நமக்கு ஆடி அமாவாசையாக வந்திருக்கு, ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கு. குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு கண் திருஷ்டி, நம்மளுடைய கெட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே நம்ம குடும்பத்து ஆளுங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் 3 இல்லாட்டி ஒரு 5 மிளகு எடுத்துகிட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சாசத்துக்கு ஒரே ஒரு பிடி உப்பு இது எல்லாமே போட்டு நல்ல ஒரு முடிச்சா கட்டி சுவாமி ரூமில் வச்சுட்டு தீபதூப ஆராதனைகள் எல்லாம் காமிச்சு அந்த முடிச்சுக்கும் ஒரு மஞ்சள் பொட்டு இதெல்லாம் வச்சு நான்
நம்முடைய வீட்டோட அந்த வாசலை கட்டிடணும், அவ்வளோதான். இதில் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். நிலவாசலை கட்டுறதா, எங்களுக்கு நிலவாசல் சொந்த வீடு கிடையாதுமா, வாடகை வீட்டில் இருக்கிறோம், அங்கே எங்களுக்கு ஆணி இல்லை அப்படின்னா, நிலவாசல் இல்லாட்டியும் வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி ஜன்னல் ஏதாச்சும் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நிலவாசல் பக்கத்தில் அந்த ஜன்னல் கம்பியில் கட்டலாம். அது மாதிரி கூட நீங்கள் மாற்று வழியில் கூட கட்டிக்கலாம். ஆனால் நிலவாசலுக்கு வீட்டுக்குள்ளே வரப்போ அந்த நிலவாசல் மேலே கட்டினா தான் விசேஷம். ஏன்னா எதற்காக அந்த நிலவாசலை கட்ட சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே வரப்பையும் போகிறப்பையும் அந்த நிலவாசலை தாண்டி தான் போகிறோம். அப்போ நமக்கே தெரியாத உள்ள அந்த அந்த உப்பானது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய உடம்புன்னு கிடையாது, நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா கெட்ட அதிர்வுகளையுமே நமக்கு அதை அப்படியே ஃபுல்லாக இழுத்துக்குமா பண்ணிவிட்டு நல்ல அதிர்வுகளை நமக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இந்த கல்லுப்புக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மகாலட்சுமியோட ஒரு அம்சம். அதனால தான் இந்த நிலவாசலை கட்டுனா நமக்கு கெட்ட ஒரு விஷயங்கள் இது எல்லாமே போயிட்டு நமக்குள்ளே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நம்ம குடும்பத்துக்கும் எல்லாமே பண வரவுகள், மற்றவங்களுடைய கண் திருஷ்டி, இந்த பொறாமை எண்ணங்கள் இது எல்லாமே போய் நமக்கு நல்லபடியான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வீட்டில் உருவாக்கி கொடுத்து அதற்கான பண வரவுகளுக்கான எல்லா வழியுமே இந்த இயற்கையானது நமக்கு உருவாக்கி கொடுக்கும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை அந்த அமாவாசை திதியில் தயவு செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக இது வரைக்கும் நாங்கள் பண்ணவே இல்லைம்மா அப்படின்னா கூட பரவாயில்ல, இந்த ஆடி அமாவாசைக்கு செஞ்சு ஆரம்பித்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தில் பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும். பணம் ஏதோ ஒரு வகையில் கடன்கள் எல்லாமே உங்களுக்கு அடைய ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட மிக அற்புதமான பரிகாரம் தான் இந்த உப்பு முடிச்சு பரிகாரம். இது கட்டி முடித்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒவ்வொரு முறையும் எப்போல்லாம் வீட்டுக்கு சாம்பிராணி ஊதுபத்திலாம் காமிக்கிறோமோ அப்போல்லாம் அந்த நிலவாசலில் இருக்கிற அந்த உப்பு மூட்டை முடிச்சிருக்கு பார்த்திங்களா, அதற்கும் நம்ம சாம்பிராணி, தூபதீபம், கற்பூரம் இது எல்லாமே காமிச்சு பாருங்கள். குடும்பத்துக்கு நல்லபடியான ஒரு செல்வ செழிப்பு இருக்கும். இதற்கான நேரம் எந்த நேரத்தில் நம்ம பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, காலையில் ஒரு 7 மணிலேருந்து ஒரு 9 மணிக்குள்ள நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த நேரத்தை விட்டுட்டிங்கன்னா காலையில் 10:45 ஒரு 11:45. ஏன்னா இந்த முடிச்சானதை நீங்கள் ராகு காலம், யமகண்டம் இந்த நேரத்தில் பண்ணக்கூடாது. அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைம்மா இந்த பதிவை நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் பார்த்தோம், தவறு விட்டுட்டோன்னா அந்த அமாவாசை திதி இருக்கிறதுல அந்த நேரத்துக்குள்ளே ராகு காலம், யமகண்டம் இல்லாத ஒரு நேரமாக பார்த்து நீங்கள் இதை முடிச்ச கட்டிக்கலாமுங்க, தவறே கிடையாது. அப்படிப்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த உப்பு முடிச்சு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பண்ணணும். நிறைய பேர் இப்போ எல்லா மாதமும் கட்டிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அந்த பழைய இதை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, பழைய முடிச்சு நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு அந்த உப்பை மட்டும் கால்படாத நல்லா தண்ணியில் கரைச்சி கால்படாத இடத்துலையோ செடியிலையோ இல்லை சிங்க்லேயோ நீங்கள் ஊற்றிடலாம். அந்த துணியை நீங்கள் கசக்கிட்டு நம்ம அதே துணி இப்போ கொஞ்சம் நேரம் டக்குன்னு காஞ்சிரும் அந்த துணி எடுத்துக்கலாம். இல்லாட்டி வேறு ஏதாச்சும் நம்ம சின்ன பீஸ் நம்ம சுவாமி ரூமில் வச்சுருப்போம், அந்த புது துணி எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதே பழைய ₹1 நாணயம் எடுத்துக்கலாம், பழைய தங்கம் அதுக்குள்ளே வச்சுருக்க எல்லாமே எடுத்துக்கலாம். உப்பை மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம். இவ்வளோதான். ரொம்ப எளிமையான பரிகாரம், ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம். சின்ன உப்பு முடிச்சு உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் பல மேஜிக்களையும் கண்டிப்பாக நடத்துங்க. உங்களுடைய கடன்கள் எல்லாமே அடைஞ்சு நல்லபடியாக செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கு நம்ம அந்த ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி இந்த பரிகாரம் மட்டும் செய்யுங்க, நிச்சயம் நல்லபடியாக இருக்கலாம். இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.